T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. இதில் முதல் போட்டி இன்று தொடங்குச்சு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா 128 ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. பவர் பிளேலேயே 2-3 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. 72 ரன்னுக்கு 5 முக்கியமான விக்கெட்டுகளை ஸ்ரீலங்கா இழந்துட்டாங்க. சரி, 100 ரன்களை கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் லியானகே, ஹசரங்கா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அதிரடியாக ஒரு 40 ரன்களை குவிக்கிறாங்க. 72க்கு 5 இருந்தது, 110 ரன்னுக்கு 5 விக்கெட் அப்படிங்கிற நல்ல நிலைமைக்கு ஸ்ரீலங்கா வந்துடுறாங்க. சரி, ஒரு 150 160 அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஹசரங்கா 18 ரன்களில் அவுட் ஆகிறாப்புல. அதை தொடர்ந்து லியானகே 31 பந்துக்கு 40 ரன்கள் எடுத்து ஸ்ரீலங்காவுடைய ஸ்கோர் 127 இருக்கும்போது 7வது விக்கெட்டாக அவுட் ஆகிறாப்புல. 127 ரன்னுக்கு 7 விக்கெட்டுன்னு இருந்ததுங்க. இன்னும் 2.5 ஓவர் பாக்கி இருக்கு. ஆனால் அடுத்த ஒரு ரன்னுக்குள்ள 3 விக்கெட்டுகளை ஸ்ரீலங்கா இழக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஷானகா, தீக்ஷானா, சமீரா இந்த 3 விக்கெட்டையும் ஒரு ரன்னுக்கு இழக்கிறாங்க. 127க்கு 7, 128க்கு ஆல் அவுட் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைக்கு ஸ்ரீலங்கா போயிடுறாங்க. 128 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவுலிங் செம்மையாக பண்ணாங்க. அதுலேயும் ஆரம்பத்தில் அந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் மிர்சா, வசீம் 2 பேரும் மிரட்டிட்டாங்க. 2.2 ஓவர் போட்டு வசீம் வெறும் 7 ரன்களை மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுப்பான் மனுஷன். அதே மாதிரி மிர்சா 4 ஓவர் போட்டு வெறும் 18 ரன்களை மட்டும் கொடுத்து 3 விக்கெட்டை கலெக்டுவாப்பில். இது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். ஸ்பின்னுமே அமைச்சு விட்டாங்க. அப்ரார் செமையாக போட்டு 4 ஓவர் போட்டு 25 ரன்களை கொடுத்து 3 விக்கெட் எடுப்பாப்புல அப்ரார். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு அணியில் இடம் பிடிச்ச சதாப் கான் 4 ஓவர் போட்டு 25 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுப்பாப்புல. ஃபாஸ்ட் பவுலிங் 5 விக்கெட்டு, ஸ்பின் பவுலிங் 5 விக்கெட்டுன்னு 10 விக்கெட்டுகளை பாகிஸ்தான் அறுவடை செஞ்சுருப்பாங்க. இதில் பவுலிங் எடுக்காத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா நவாஸுங்க. நவாஸ் ஓவரை வச்சு வெளுத்துட்டாங்க. 4 ஓவர் போட்டு 40 ரன்னு. எப்படி இந்த லோ ஸ்கோரில், இந்த 128ங்கிற லோ ஸ்கோரில் 4 ஓவரை போட்டு 40 ரன்களை கொடுத்துருப்பாப்புல நவாஸ், விக்கெட்டே எடுக்காமல். அந்த ஒரு ஓவரத்தை ஸ்ரீலங்கா நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. இதை தொடர்ந்து 129 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகிஸ்தான் இறங்குவாங்க. பாகிஸ்தானுக்கு துவக்கமே செம்மையாக இருந்துச்சுங்க. யார் சயீம் அய்யூப்பும் ஃபர்கானும் ஓப்பனிங் இறங்கினாங்க. அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவருக்கு 10 ரன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 2 பவுண்டரி உட்பட 12 ரன்கள். 3வது ஓவரில் 2 சிக்ஸர்கள் உட்பட 19 ரன்கள். ஓவருக்கு 10 ரன் 12 ரன் வந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் ஃபர்கானுடைய ஆட்டம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. அந்த 3வது ஓவரில் 2 சிக்ஸ் அடிப்பான் பாருங்க மனுஷன். ஸ்ட்ரைட்டில் விழுந்த ஸ்லோ பாலை தூக்கி சிக்ஸராக ஸ்ட்ரைட்டில் அடிப்பான். அதே மாதிரி லெக்கில் விழுந்த ஃபாஸ்ட் பாலை ஃப்ளிக்கு மூலம் ஒரு 6 அடிப்பான் மனுஷன். செம்மையாக ஆடுனா. இந்த ஃபர்கானை பற்றி கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 2025 சர்வதேச T20 போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்தவங்க பட்டியலில் 2வது இடத்துல இருக்காப்புல இந்த ஃபர்கான். மொத்தமாக ஆடின 48 போட்டிகளில் 1847 ரன்களை அடித்து 41 ஆவரேஜில் 152 ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிக ரன்கள் அடித்தவங்க பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க மனுஷன். இதை தொடர்ந்து சீரா ரன் போய்கிட்டே இருந்துச்சு. 5.5வது ஓவரில் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த சயீம் அய்யூப் 24 ரன்களில் தீக்ஷானா ஓவரில் போல்ட் ஆகி வெளியேறாப்புல. 6 ஓவருக்கு 59 ரன்கள் அடிக்காங்க, 1 விக்கெட்டுகளை இழந்து. அதன் பிறகு கேப்டன் இறங்குறாப்புல சல்மான் அலி ஆகா. சல்மான் அலி ஆகாவும் ஃபர்கானும் செம்மையாக ஆடி கொண்டு போகிறாங்க. 10 ஓவருக்கு 93 ரன்களை அடித்து 1 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருக்காங்க. அடுத்து 3-4 ஓவரில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா, அடுத்த 10 ரன் அடிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை பாகிஸ்தான் இழக்கிறாங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஃபர்கான் 51 ரன்களையும், கேப்டன் சல்மான் அலி ஆகா 16 ரன்கள்லையும், ஃபகர் ஜமான் 5 ரன்கள்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக 94க்கு 1 விக்கெட் அப்படின்னு இருந்தது 106க்கு 4 விக்கெட் போயிடும். இந்த தொடர்ச்சியாக விழுந்த விக்கெட் பாகிஸ்தான் வெற்றியை பெருசாக பாதிக்கலை. வெற்றி ஒரு 2-3 ஓவர் தள்ளி போச்சு, அவ்வளோதான். அதன் பிறகு இறங்கின உஸ்மானும் சதாப் கானும் மேலும் விக்கெட்டு விழுகாமல் 16.4 ஓவர்கள்லேயே
129 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஒரு எளிதான வெற்றியை பெற்றுட்டாங்க. அதுலேயும் கடைசியாக இறங்கின சதாப் கான் டமால் டுமில் 2-3 4 அடிச்சு விட்டுருவாப்புல. அதனால் 16.4 ஓவர்கள்லேயே பாகிஸ்தான் ஈஸியான ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த தொடரில் 1-0 அப்படின்னு பாகிஸ்தான் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் சரி ஸ்ரீலங்காவுக்கும் சரி ரொம்ப முக்கியமான தொடராக இது அமைஞ்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா 2026 பிப்ரவரியில் தொடங்க போகிற T20 வேர்ல்டு கப் போட்டிகளை ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் 2 பேருமே இந்த ஸ்ரீலங்கா மைதானத்தில் தான் ஆட போகிறாங்க. அதனால் மைதானத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிளேயிங் லெவனை கட்டமைக்கிறதுக்கும் இந்த 3 போட்டிகள் ஸ்ரீலங்காவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வேர்ல்டு கப்புக்கு ஒரு முன்னோட்டமாக அணியை ஸ்திரப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அடுத்தடுத்த போட்டிகளை பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.